அஇஅதிமுகவின் 6வது பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா என்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய பேச்சு கொடுத்தாங்க. அந்த பேச்சை பற்றின ஒரு விவாதம் தான் இதை சொல்லலாம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க இறந்ததும் நிறைய பாமர அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்கள இனிமேல் இருட்டடிப்பு செஞ்சுருவாங்களோ, ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் இருந்திருக்கும். அவங்க எல்லாருக்கும் ஒரு பதிலாக தான் இன்னைக்கு சசிகலா அவர்களின் பேச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எதற்கெடுத்தாலும் அம்மாவின் வழியில் அம்மாவை முன்னிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒருவேளை இதை நம்ம இன்னொரு வகையில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அம்மா பேர் இல்லாமல் இனிமேல் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பெரிய லெவலில் நம்மளால் நிலைச்சு நிற்க முடியாது அப்படின்றத யோசிச்சு கூட அதை எழுதி கொடுத்தவங்க அப்படி எழுதி கொடுத்துருக்கலாம். தெளிவான பேச்சில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு திரைப்படம் பார்க்கறது மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு அவங்க பேசுனது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்கள நினைவு கூறுகிறப்ப கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. ஒரு திரைப்படத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு சென்டிமெண்டலாக அப்படியே சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம கான்செப்ட் என்னவோ அந்த கான்செப்டுக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி தான் சசிகலா அவர்களுடைய பேச்சு ஒரு சென்டிமெண்ட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறமா கட்சியை பற்றி பேசினாங்க. தனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் உண்டான அந்த தொடர்பை பற்றி பேசினாங்க. இயக்கத்திற்காக வாழ்ந்தார் ஜெயலலிதா, ஆனால் அம்மாவிற்காக நான் வாழ்ந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு கொடுத்தாங்க. பஞ்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே தாய்மார்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பஞ்சாக கொடுத்தாங்க. அதாவது எல்லாத்துலேயுமே அம்மாவை முன்னிறுத்தி, இறுதியில் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பற்றி பேசுகிறப்போ எப்படி அம்மா ஜெயலலிதா அவர்கள் கையை நீட்டி பேசுவாங்களோ அதே மாதிரி இவங்களும் பேச ட்ரை பண்ணாங்க அப்படின்றது ஒரு விஷயம். எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா கொண்டாட்டம், இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. வாய் கொளர்கள் எல்லாமே நடந்துச்சு. ஒருவேளை முதல் பேச்சு அப்படின்றதுனால அப்படி இருக்குமோ என்னமோ தெரில, அதனால் அது இருந்தது. 33 வருஷமாக அம்மா அவர்களோட கூட இருந்து பல கூட்டங்களுக்கு சென்றவங்களுக்கு இந்த அளவு கூட பேச்சு வரல அப்படின்னா அது ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நாங்கள் இப்போ மறுபடியும் சொல்றது தான், நீங்கள் பேசுறதெல்லாம் ஓகே, கட்சியை நீங்கள் கட்டி காப்பாற்றுவீங்க, எம்ஜிஆர் புகழ பரப்புவீங்க, அம்மா புகழ பரப்புவீங்க, எல்லாம் ஓகே. எங்களுக்கு தேவை 75 நாள் மருத்துவமனையில் அம்மாவுக்கு நடந்த டீடைல்டு டாக்டர் ரெக்கார்ட், அதாவது ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எங்களுக்கு வேணும். எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்றத நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம். இவ்வளவு பேசுகிற நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் மட்டும், அதாவது அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருந்துச்சு, எந்த நேரத்தில், அதாவது எந்த மாதம் எந்த நாளில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துச்சு, அவங்களுக்கு என்னென்னலாம் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையும் இன்னும் தெளிவுபடுத்தினீங்க அப்படின்னா இதை விட உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ரீச் கிடைக்கும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. அதை முதல்ல செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு 2 மாதம் அல்லது ஒரு 40 நாள் கழித்து கூட இந்த ஒரு பதவியேற்பு அல்லது அது முன்மொழிதல் அப்படின்றது எல்லாத்தையும் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் மக்கள் மத்தியில் இன்னும் ரீச் ஆயிருப்பீங்க. மறைந்த முதல்வரை அடக்கம் பண்ணி மறுநாளே உங்களுக்கான பதவி வேட்டை ஆரம்பித்தது தான் இன்னும் உங்களுக்கு மேலான அதிருப்தியை ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையான ஜெயலலிதாவின் ஒரு காரியதர்சி அல்லது தோழி அப்புறம் தங்கை இப்படி எல்லாமே இருந்தீங்க அப்படின்னா, அவங்க இறந்த உடனே அவங்களுடைய வீட்டில இருந்து உண்டான ஒரு அதிகாரம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. அதான் உண்மையான கருத்தும் கூட. இன்னைக்கு உங்களுடைய இந்த பேச்சு ஒரு அடிப்படை தொண்டனுக்கு வேணா கொஞ்சம் ஒரு எழுச்சி கொடுக்கறதா இருக்கலாம். ஆனா அம்மா அப்படின்ற அந்த ஒரு இமயத்தை பார்த்த எங்களுக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாத்துக்கும் அம்மா பெயரை முன்னிறுத்தின நீங்க அவங்களாலதான் இந்த ஒரு 4.5 வருஷம் இன்னும் ஆள போறீங்க அப்படின்றதும் எங்களுக்கு தெரியும். கட்சி பணியோட, அதாவது பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் நீங்க வகிச்சுக்கிட்டு முதலமைச்சர் பதவியை ஓபிஎஸ் அவர்களிடமே இருந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கட்சியின் பெயரும் உங்களுடைய மரியாதையும் இந்த கட்சியில் கூடும், உங்களுக்கான ஒரு அதிகாரமும் கண்டிப்பா இந்த கட்சியில கிடைக்கும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஜெயலலிதா அவர்களின் மறைவில் இருக்கும் மர்மங்கள் எல்லாத்துக்கும் நீங்க பதில் அளிக்கணும். இன்னைக்கு நீங்க மீடியால பேசுனீங்க, அதே மாதிரி அந்த ஒரு பேச்சும் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்து.